வணக்கம் நண்பர்களே. சில நாட்களுக்கு முன்பாக திமுகவினுடைய கட்சி தலைமையிடமான அறிவாலயத்தில் ஒரு கூட்டம் நடக்கிறது. முக்கிய நிர்வாகிகள் கூட்டம். அந்த நிர்வாகிகளில் ஒருவர் இதற்கு முன்னால் முதல்வர் ஸ்டாலினுடைய சகோதரர் அழகிரி அவர்களுடைய விசுவாசியாக இருந்தவர், தென் மாவட்டத்தை சேர்ந்தவர். அவரும் கலந்து கொண்டிருக்கிறார் அந்த கூட்டத்தில். இப்போ அவர் அண்ணன் அழகிரி அவர்களோட தொடர்பில் இல்லை. ஒரு கட்டத்தில் இவருக்கு பின்னாடி வந்துட்டார். இவரோட தலைமையேற்று வந்துட்டார். யார்? ஸ்டாலினோட தலைமையேற்று வந்துட்டார். அவரும் அந்த கூட்டத்தில் பங்கேற்கிறார். அப்போது கூட்டத்தில் ஒரு பொருள் விவாதமாக நிறைய விவாதிக்கிறாங்க. எந்தெந்த மாவட்டத்தில் எப்படி கட்சி பண்ணியிருக்கின்ற. அப்போ அவர்களில் ஒருவர் கூறுகிறார், பலமுறை அழகிரியினுடைய ஆதரவாளர்கள் மதுரையிலிருந்து வேண்டுகோள் விடுக்கிறார்கள். எங்களையும் கட்சியோடு இணைத்துக் கொள்ளுங்கள், கட்சி பணியாற்ற நாங்கள் தயாராக இருக்கிறோம், நீங்கள் என்ன பொறுப்பு கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இன்றைக்கி நம்ம இருக்கிற நிலைமையில் சின்ன சின்ன கட்சியெல்லாம் சேர்த்துட்டு இருக்கலாமா? ஏன் அழகிரி அண்ணனை சேர்க்கக்கூடாது? அவருடைய ஆதரவாளர்களை நாம் சேர்க்கக்கூடாது? ஏனென்றால் இப்போது இருக்கிற காம்படிஷன் 4 முனை போட்டி, 5 முனை போட்டி வித்தியாசமாக இருக்குது. இந்த தேர்தல் களத்தை இதுவரை தமிழக தேர்தல் களம் சந்தித்ததில்லை. இது போன்ற ஒரு 5 முனை 4 முனை இதெல்லாம் சந்தித்ததில்லை. சின்ன சின்ன ஆட்கள்லாம் கிளம்பி வந்து உயிரை வாங்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட நேரத்தில் நம்ம ஏன் அழகிரி அண்ணனுடைய ஆதரவாளர்களையும் சேர்த்துக்கொள்ளக்கூடாது? அந்த வாக்குகளை ஏன் இழக்க வேண்டும்? குறைந்தபட்சம் ஒரு 1000-2000 வாக்குகள் இருந்தால் கூட அது ஒரு நன்மை தானே. நான் சொல்கிற ஒரு உதாரணத்துக்கு தான் 1000-2000 சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அவர் ஆர்எஸ் பாரதி ஸ்டாலினோட கருத்து தானே சொல்வார். அவர் சொல்லியிருக்கார், நீங்கள் வெளிப்படையாக நான் சொல்கிறேன், உதயநிதியின் தலைமையை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருந்தால் மட்டுமே இனி கட்சியில் யாரும் இருக்க முடியும், புதிதாக இணையவும் முடியும். அப்படி அவரை எதிர்த்து அவர் தலைமையெல்லாம் நான் ஏற்றுக்கணுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இங்கே இடம் கிடையாது அப்படின்னு அமைப்பு செயலாளர் சொன்னதா தகவல். இதை சொன்னது மதுரையை சேர்ந்த அழகிரியுடைய ஆதரவாளரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது அல்ல. அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்ட ஒருத்தர் சொல்கிறார். அப்போ இது மாதிரி பல்வேறு வாதங்கள் நடக்கும்போது இதையும் கேட்குறாங்க. அப்போ இனி உதயநிதியை ஏற்றுக்கொள்ளவர்களை தவிர வேறு யாருக்கும் திமுகவில் இடமில்லை என்பது மிக உறுதியாக இருக்குது. அது கூட பிறந்த சகோதரனாக இருந்தாலும் சரி, சகோதரருடைய ஆதரவாளர்கள் இருந்தாலும் சரி, அப்படிங்கிற நிலைக்கு வந்துட்டாங்க. அப்போ உதயநிதியோட தலைமையை இனி யார் யார் ஏற்றுக்குவாங்க, யார் யார் ஏற்றுக்கல, இது ஒரு புயல் திமுகவுக்குள்ளே கிளம்பும். எல்லோரும் எப்படி ஏற்றுக்குவாங்க? டிஆர் பாலு, துரைமுருகனும் உதயநிதி பின்னாடி நிற்பாங்களா? மேடையில் பேசுவாங்க. ஒருவேளை இவர் துரைமுருகன் கூட ஏற்றுனாலும் ஏற்றுக்குவார்.